நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2026 வருஷம். தமிழ் வருடத்தில் இது விஸ்வாவசு வருடம். மாசி மாதம் 19ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி காத்தால 7:36 வரைக்கும் சந்திர பகவான் மகம் நட்சத்திரத்தில் இருக்கார். பௌர்ணமி. சந்திர பகவான் அப்புறம் பூரம் நட்சத்திரத்தில் போகிறார். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு சந்திர கிரகணம். பெருமை மேஷராசி என்பர்களே, இன்னைக்கு சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம்ங்கிறது பூரம் நட்சத்திரத்தில் பிடிக்கிறது. ஆகவே மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்தையும் சந்திர கிரகணம் இன்னைக்கு பிடிக்கிறது. பரணி, பூரம், பூராடம், மகம், உத்திரம் நட்சத்திரங்களைச் சேர்ந்தவர்களுக்கு இன்னைக்கு சந்திர கிரகணம் பிடிக்கிறது. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களுக்கும் இன்னைக்கு சந்திர கிரகணம் உண்டு. இன்னைக்கு மத்தியானம் 3:20 சந்திர கிரகணம் பிடிச்சதுன்னா ராத்திரி 7:53 வரைக்கும் சந்திர கிரகணம் இருக்கு. 8 மணிக்கு போய் ஸ்நானம் பண்ணணும். கிரகண சாந்தி செய்து கொள்ள வேண்டும். நான் சொன்ன நட்சத்திரத்துக்காராலும் போய் கிரகண சாந்தி பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு செல்வம் செல்வாக்கு உயரும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்னைக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முக்கியமான முடிவுகளை வாழ்க்கையில் எடுப்பீங்க. ரிஷபராசி என்பர்களே, இன்னைக்கு சந்திர கிரகணம். மத்தியானம் 3 மணிக்கு சந்திர கிரகணம் பிடிக்க போகிறது 3:20 அப்படின்னு சொன்னால் அதுக்கு 6 மணி நேரத்துக்கு முன்னாலே சாப்பாடு நிப்பாட்டிடணும். வயிறு காலியாக இருக்கணும். எம்டி ஸ்டொமக்கில் இருக்கணும் கிரகண நேரங்களில். நம்ம வீட்டில் பெண்கள் பிரெக்னண்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஜன்னல்களெல்லாம் கூட அடைச்சி கிரகண ரேகைகள் அவள் மேலே பற்றாதபடி பாதுகாக்கக்கூடிய பழக்கம் நம்முடைய சொசைட்டியில் காலங்காலமாக பின்பற்றப்படுகிறது. இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு வருமானம் உயரும். புதிய தொழில் தொடங்கும் யோகம் உருவாகும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மிதுனராசி என்பர்களே, இன்னைக்கு கேது கிரகஸ்தம். சந்திர கிரகணம் இப்படி, கேது கிரகஸ்தம். இந்த கிரகணத்துடைய ரேகைகள் பட்டு ஏதாவது பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வீட்டில் உள்ள பொருள்கள், உணவுப் பொருள்கள் மீது, குடிக்கக்கூடிய தண்ணீர் மீதெல்லாம் ஒரு தர்ப்பையை போட்டு வைக்கணும். தர்ப்பை கிடைக்கலைன்னா ஒரு துளசியை போட்டு வைக்கலாம். அதுவும் கிடைக்கலைன்னா ஒரு அருகம்புல்லை போட்டு வைக்கணும். கிரகண ரேகைகளினாலே எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நாள். பயணங்கள் அமையும். சிந்தித்து செயல்படுவீர்கள். வெளியூர்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலைகள் சிலருக்கு அமையும். வசதி வாய்ப்புகள் பெருகும். நல்ல நாள். கடகராசி என்பர்களே, நல்ல காசு பணம் வரக்கூடிய ஒரு நாள். மனசுக்கு மகிழ்ச்சியான உற்சாகமான ஒரு நாள். இந்த நாளில் பலருக்கு தாய்மை பேறு கிடைக்கும். தொழில் வருமானம் கூடும். நண்பர்களோடு மற்றவர்களோடு பேசி அப்படி மனசு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமான அனுபவங்கள் கிடைக்கும் நாள். வியாபார லாபம் கூடும். சிம்மராசி என்பர்களே, சிம்ம ராசியில தான் இன்னைக்கு சந்திர கிரகணம். கடக லக்னம். சிம்ம ராசியில் இன்னைக்கு சந்திர கிரகணம் நடக்கிறது. சிம்ம ராசியிலனா மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இன்னைக்கு கிரகணம் பிடிக்கிறது. கிரகண சாந்தி செய்து கொள்ள வேண்டும். அந்த கிரகண சாந்தி செய்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது. ஆகவே இன்றைக்கு மிக முக்கியமான நாள். இந்த சந்திர கிரகணத்தினால என்னென்ன பலன்கள் உண்டுங்கிறதெல்லாம் யூடியூப்பில் நிறைய நான் அதை பற்றி பேசியிருக்கேன். போய் பாருங்க. அந்த சந்திர கிரகணத்தை எப்படி கடைபிடிக்கணும், இதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை எல்லாம் பேசியிருக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு நிறைந்த நன்மைகள் வருவதற்கு தெய்வ மந்திரங்களை சொல்லிகிட்டே இருக்கணும். கிரகண நேரத்தில் சும்மா இருக்கக்கூடாது. உங்கள் இஷ்ட தெய்வத்துடைய மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். ஒன்றும் தெரியாதவா ஓம் கம் கணபதையே நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை இன்னைக்கு நாள் முழுக்க சொல்லிட்டு இருக்கலாம். கிரகண நேரத்திலே அதை முழுமையாக சொல்லிக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களை எல்லாம் வெற்றி பெற வைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு உடல் நலத்திலே அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாள். நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு பரபரப்போடு இன்றைக்கு செயல்படுவீர்கள். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் நிறைய மாற்றங்கள் உண்டாகும். சிலருக்கு வேலை மாற்றம், சிலருக்கு ப்ரமோஷன், சிலருக்கு டிரான்ஸ்ஃபர். புதிய வேலை தேடக்கூடியவர்களுக்கு புதிய வேலை,
மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் இன்னைக்கு உண்டு. நல்ல செல்வ செழிப்பை தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களெல்லாம் அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாள். கோபத்தை மட்டும் கைவிடணும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபத்தில் அப்படி சந்திர பகவான் வராருன்னா அது பெரிய அனுக்கிரகம். மனசில் நினைக்கிற நினைப்பு ஒன்று வெற்றி பெறப்போகிறது. சுப விஷயங்கள் கூடி வரும். குடும்பத்தில் சுப விஷயம் கூடி வரும். நல்ல செய்தி குடும்பத்தில் வரணும். இந்த கல்யாண நேரங்களில் பார்த்தீங்கன்னா கெட்டி மேளம் அப்படின்னு முழங்குவாங்க. என்னென்னா அந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்திருக்கக்கூடிய சில பேர் அப்போ தான் அசுப வார்த்தைகளை, நெகட்டிவ் வார்த்தைகளை பேசின்னு இருப்பாங்க. அப்படி பேசுறதுக்கு இருக்கக்கூடாது. சுப மங்கள ஓசை வேணுங்கிறதுக்காக தான் அப்போ நேரத்தை கெட்டி மேளம் ஒலிப்பது. அந்த சுப விஷயங்களை காதால் கேட்டாலே, நல்ல மங்கள ஓசையை கேட்டாலே நல்லது நடக்கும். துலாம் ராசிக்காரர்கள் இன்னைக்கு பாசிட்டிவாக பேசுவதன் மூலமே வாழ்க்கையில் வெற்றிகளை பெறலாம். எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டு. விருச்சிக ராசி என்பர்களே, புதிய வேலை கிடைக்கக்கூடிய நாள். புதிய தொழில் விஷயத்தில் ஈடுபடுவீர்கள். நல்ல பண வருமானம் பெருகும். தொழில் லாபம் பெருகும். மன மகிழ்ச்சி பெருகும் நாள். தனுசு ராசி அன்பர்களே, வெளியூர் வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு வரப்போகுது. திருமணத்திற்கு வரன் பார்த்தால் அந்த வரன் கூடி வரக்கூடிய சூழ்நிலை உண்டு. பிரிந்தவர்கள் மீண்டும் சேருவார்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள். இந்த நாளில் சிலருக்கு கொஞ்சம் காது, மூக்கு, தொண்டை, கழுத்து போன்ற பிரச்சனைகள் வரலாம். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடும். மகர ராசி அன்பர்களே, 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது கம்முன்னு இருக்கணும். யாருக்கும் எதிராக கருத்துக்கள் சொல்லக்கூடாது. யாரையும் நிந்தனை பண்ணி பேசக்கூடாது. பெற்ற தாயின் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். பயணங்களை அவாய்ட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். இந்த நாள் உங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொண்டால் பெரிய வெற்றி கிடைக்கும். இன்னைக்கு பிஸ்னஸ் நல்ல லாபம் தரும். கும்பராசி என்பர்களே, நினைத்த காரியமெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள். இந்த நாளில் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி சிலருக்கு கூடி வரும். உங்கள் புத்திசாலித்தனத்தினால சில முடிவுகள் எடுத்து ஜெயிக்க போறீங்க. தன்னம்பிக்கை உடையவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். இன்னைக்கு நீங்கள் அதை பார்க்கலாம். எல்லா முயற்சியும் எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் நல்ல நாள். மீனராசி என்பர்களே, சந்திர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த நாளில் புதிய வேலைக்கு முயற்சி பண்ணலாம், வேலை கிடைக்கும். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன முயற்சி பண்ணினாலும் அது சக்ஸஸ் ஆகும். சர்வீஸ் செக்டாரில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் தென்படும். மனசுக்கு மகிழ்ச்சி தரும் நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொண்டால் இது அற்புதமான நாள். நண்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?